வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். டிவிஎஸ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் கம்யூட்டர் 125cc பைக்குன்னு பார்க்கும்போது அது நம்மளுடைய டிவிஎஸ் ரைடர் 125ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் செய்யப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டிவ் கம்யூட்டர் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பெட்டரான ஒரு லுக்கு, பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கடுத்து நல்ல நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கா? அந்த குழப்பத்தை தீக்கிற விதமாக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R விசஸ் டிவிஎஸ் ரைடர் 125 ஒரு டீட்டெயில் அண்ட் எலாபரேட்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்ட் முடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாம அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிமா இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஆமாம், சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல அந்த ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு டிசைன். லிட்டரலி உங்களுக்கு அந்த ஒரு டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் டிசைன் டோன்ல அந்த டிஎன்ஏவை எடுத்து லைட்டாக உருவாக்கியிருப்பாங்க. நிச்சயமாக வண்டியோட டிசைன் பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பட் அந்த ஒரு ஹெட்லைட் டிசைன் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வண்டி பார்க்கறதுக்கு ஓவராலாக நிச்சயமாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்ல கிடையாது, நல்லா பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அந்த ஒரு டீசென்ட் டோன்லையும் லைட்டாக கொஞ்சம் இடம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது வண்டியோட டிசைன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் பற்றி சொல்லணும் வச்சுங்களேன். அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட் பைக் மாதிரி இருக்குது. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியை பார்க்கும்போது இது வந்து நம்ம ஸ்பை ஷாட்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்ம நாட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாமல் இது பார்க்க 125 மாதிரியே இல்லையே, கொஞ்சம் ஹையர் சிசி பைக் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இது வந்து இன்னும் நல்லா அப்படியே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம நாட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். ஏன்னா வண்டியோட லுக்கு அதை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு சில லுக்ஸ் வந்து அதை மாதிரி இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் பொதுவாக லான்ச் பண்ணுவாங்க. அது ஹீரோ தரப்புலேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்றப்ப அவங்க இவ்வளோ ஸ்போர்ட்டியெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நினச்சேன். பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் எதிர்மாறாக ஹீரோ அந்த ஒரு பைக்கே 125cc செக்மெண்ட்லேயே தரமாக இறக்குனாங்க. டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் லுக்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலை இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிகிற ஒரு பைக் இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rனே சொல்லலாம். உங்களுக்கு எதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துலேயும் மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களும் டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு டிவிஎஸ் ரைடரில் கொஞ்சம் ஒரு சுமாரான பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கும் அவங்களும் ரொம்ப சூப்பரான பில்ட் குவாலிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஒரு ஓகே லெவல் ஆஃப் பில்ட் குவாலிட்டி தான். பட் என்ன ஒரு விஷயம்னா வச்சுங்களேன், ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் வந்து கொஞ்சம் அதிக ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ரைடர்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் ஆர் சிங்கிள் சீட்டுன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எனக்கு அந்த ஸ்ப்ளிட் சீட்டில் இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சதுன்னு பார்க்கும்போது அது பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப பெரிய பொருளாக வைக்க முடியாது, சும்மா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் ஒரு ஃபோனும் இன்னும் ஒரு சில பொருள் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். பட் இருந்தாலும் மற்ற பைக்ஸில் அதெல்லாம் இல்லை, இதில் என்னமோ அது இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 சீட்டிங் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் மட்டும்தான் இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது சிங்கிள் சீட் ஆப்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த கொடுத்துருக்க ஸ்ப்ளிட் சீட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ஸ்போர்ட்டி ஃபோக்கஸ்டாக இருக்குது. வண்டியோட ரைடர் கம்ஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 125cc செக்மெண்ட் தான்றனால ஓரளவுக்கு நியூட்ரல் போர்ஷன்லாம் எடுத்து வந்துருப்பாங்க. அதனால் வண்டியோட ரைடர் போர்ஷன் கவலை இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் பில்லியன் கம்ஃபர்ட் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. வண்டி கையில் கிடைக்கட்டும், மேபி இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து இன்னும் நல்ல ஒரு டீப் அண்ட் டெப்த்தான ஒரு R&D பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரைடருக்கு ஓகே, பில்லியனுக்கு எப்படின்றது டவுட் தான். பட் மேபி பில்லியனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் வண்டி இன்னும் கையில் கிடைக்கட்டும், இப்போ தானே லான்ச் ஆகிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ்னு பார்க்கும்போது வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்புமே பார்த்தணும். ரெண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்னாடி மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. ஓவரால் டிவிஎஸ் ரைடரோட சஸ்பென்ஷன் செட்டப் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹீரோலையும் மோரார்லஸ் அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு இதோட சஸ்பென்ஷன் பற்றியும் பெருசாக தெரியல. பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் தான், பின்னாடி ரெண்டுத்துலையும் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R டோட்டல் வெயிட்
ஜஸ்ட் ஒரு 136 kg கிட்ட வருது. ஓகே 125cc செக்மெண்ட்டுக்கு அந்த வண்டி லுக் இருக்கக்கூடியதுக்கு ஓகே, பட் இருந்தாலும் ஹெவி வெயிட் தான், லைட்டாக. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் ஒரு 123 kg தான் வருது. அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு மேலே ஹீரோவோட நம்ம டிவிஎஸ் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரைடிங் விஷயத்தில் மேபி நம்ம ஹீரோவோட டிவிஎஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது பார்த்தீங்களா, அதோட சீட் ஹைட்டு ஒரு 794 mm கிட்ட வரைக்கும் வருது. இதுவும் ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் ரைடர் தான் அந்த ஒரு ஈஸி ரைடிங்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டாக இருக்குது. சீட் ஹைட்டும் கம்மி, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டும் கம்மின்றனால அப்படின்னு பார்க்கும்போது ஓவரலாக டிவிஎஸ் ரைடர் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். ஆமாங்க, ஃபீச்சர் கம்பேரிசன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125Rல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸ். ஆமாம், ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட்டும் உங்களுக்கு எல்இடி வந்துடும், இண்டிகேட்டர்ஸும் எல்இடி, பின்னாடி ரியர் லைட்டும் எல்இடி. ஓவரலாக பார்க்கும்போது லைட்டிங் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டட் ஹெட் லாம்ப்ஸ்ன்றதுனால விசிபிலிட்டி விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம இந்த டிவிஎஸோட ரைடர் 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி, பின்னாடி ரியர் லைட் எல்இடி, பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் வரும். அப்படின்னு பார்க்கும்போது லைட்டிங் செக்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆர்ச்சரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்த்தே ஆகணும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வருது. பட் நம்ம டிவிஎஸ் ரைடரில் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் கனெக்ட்னு ஒரு ஃபீச்சரு, அதில் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக டிஎஃப்டி கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வச்சு வந்த ஒரு பைக்குன்னு பார்க்கும்போது அது நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்னால் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 99 கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிவிஎஸ் தரப்புலேருந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ஃபீச்சர் இருக்கும். பட் ஆனால் இது டாப் மாடலில், மிட் மாடலில் உங்களுக்கு கொஞ்சம் அதான் பேஸ் மாடலில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கட் ஆகும். பட் அதுலேயும் டிஜிட்டல் டிஸ்பிளே தான். அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட இதுக்கு ஈடாக இருக்குன்னு வச்சுங்களேன். சரி ஓகே, ஓவரலாக பார்க்கும்போது டிசைன் விஷயத்தில் டிவிஎஸோட ரைடர் நிச்சயமாக பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு நம்ம டிவிஎஸ் ரைடர் கிட்ட இன்னொன்று இருக்குன்னா அந்த வண்டியோட ரைடிங் மோட்ஸ். ஆமாங்க, இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ்ன்ற மாதிரி 2 ரைடிங் மோட்ஸ் உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்றப்போ உங்களோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டைலுமே இந்த மாதிரி ரைடிங் மோட் வச்சு நல்லாவே ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதுனால ஃபீச்சர் விஷயத்தில் டவுட்டே தேவையில்லை, நம்ம ஹீரோவோட ரைடர் 125 தான் பெஸ்ட். நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125ன்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்கன்னா அதில் இப்போதைக்கு எந்தவித ஃபீச்சர்ஸும் இல்லை. பேபி ஃபியூச்சரில் எக்ஸ்டெக்னு இதுக்கு ஒரு அப்கிரேடை கொடுத்து அதில் ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் பைக்குக்கு என்ன லெவல் ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. கனெக்டிவிட்டி இப்போதைக்கு அந்த பைக்கில் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஒரு இம்பார்ட்டன்டான செக்மெண்ட்டான இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக்கு இந்த டிவிஎஸோட ரைடர் 125 தான். நம்ம டிவிஎஸோட ரைடர் 125ல யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc இன்ஜின். அக்யூரேட்டாக சொல்லணும் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஆயில் கூல்டு வச்சு வர ஒரு இன்ஜின் பார்க்கும்போது அது நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 இன்ஜின் மட்டும் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இன்ஜினோட ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஒரு இன்ஜின் பற்றி சொல்லலாம், நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஓடக்கூடிய ஒரு இன்ஜின். ஆமாம், அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஹையர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப கூட இந்த வண்டி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுங்க. எதை மாதிரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு 80 to 70 to 80ல் கூட இந்த வண்டி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp ஆஃப் பவர்ஸும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை கேட்கும்போதே தெரியுது பவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு. அதனால் நீங்கள் க்ரூசிங்க்கு கூட மேபி இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு அளவுக்கு நல்ல க்ரூசிங் எபிலிட்டி உள்ள ஒரு பைக்காக இந்த டிவிஎஸ் ரைடர் 125 இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 0 to 60 ஒரு 5.9 செகண்ட்ஸில் அடிக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ்லையும் நிச்சயமாக குறையில்ல, ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்பில் இருந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 56.7 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்பா அரௌண்ட் ஒரு 55 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் ஷேட்லையும் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு இது ஒரு டீசெண்டான மைலேஜ் தான்றப்ப மைலேஜ்லையும் குறையில்ல, பர்ஃபார்மன்ஸ்லையும் குறையில்ல, ரெண்டு விஷயத்துலையும் இந்த வண்டி பேலன்ஸ்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. பவரில் வச்சிருக்கு. ஓரளவு இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு இன்ஜின், பட் ரிஃபைன்மெண்ட் கம்மி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி, இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 125
125cc தான். அக்யூரேட்டாக சொன்னால் ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஓவரால் இன்ஜின் பற்றி சொல்லலாம் திட்டத்திட்ட நம்ம இந்த கிளாமர் அதுக்கடுத்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு இன்ஜின். பட் ஒரு சில டியூனிங் இருக்குது இந்த இன்ஜின். அதுதான் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த இன்ஜின் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 11.4 bhp ஆஃப் பவர்ஸையும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சி முடியுது. பெர்ஃபார்மன்ஸில் நம்ம டிவிஎஸ் ரைடரை விட இது நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கில் கொஞ்சம் கம்மி. பட் இந்த வண்டியோட ஆக்சலேஷனுமே ஒரு 0 to 60 அரௌண்ட் ஒரு 5.9 செகண்ட்ஸ். தெரிஞ்சுட்டு 0 to 60 ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரீச் பண்ணுவாங்க. பட் டாப்பில் அவர் கொஞ்சம் முந்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஓவரால் டிவிஎஸ் ரைடர் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. அது இல்லாமல் அவரோட வெயிட்டும் கொஞ்சம் கம்மின்றதுனால கொஞ்சம் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் டிவிஎஸ் ரைடர் கொஞ்சம் லீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் லோவர் ரேஞ்சுக்கு நிச்சயமாக நம்ம எக்ஸ்ட்ரீமே நல்ல ஒரு ஈடுக்கு கொடுக்க விதத்தில் தான் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இப்போதைக்கு கம்பெனி தரப்பில் இருந்து 66 km/லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச 66 தருவான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஆனால் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு எவ்வளோ தரலான்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுவுமே டிவிஎஸ் ரைடரை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் தரலாம். இன்னும் ஒரு 55 to ஒரு 60 ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு 50 to 60 ரேஞ்சு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்தில் இவரும் ஓரளவுக்கு பெட்டராகவே ஆஃபர் பண்ணுறாருங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட். டயர்ஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி 120/80 செக்ஷன் டயர்ஸ். டயர் சும்மா சொல்லாடாதுங்க, ஓரளவுக்கு நல்ல பெரிய டயர்ஸே கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 100/90 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹீரோ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் பெரிய டயர்ஸும் நல்ல ஒரு grip இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போயே நான் சொல்லிடுறேன் ஓப்பனாக பிரேக்கிங்கில் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 தான் நிச்சயமாக பெட்டராக இருப்பாங்க. ஏன்னா வச்சுங்களேன் அதோட பிரேக்கிங் பைட்டும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அல்லாமல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு பார்க்கும்போது அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸ் ரைடரில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது. பட் நம்ம ஹீரோவில் ஏபிஎஸ் இருக்குன்றப்ப பிரேக்கிங்கில் கண்ணை மூட்டு சொல்லலாம் ஹீரோ நிச்சயமாகவே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கிறாங்க இந்த ஒரு இடத்துலங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட ப்ரைஸிங் கம்பேரிசன். இந்த இடத்துலையும் முக்கியமான ஒரு ஆள் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைஸிங்கில் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ப்ரைஸிங்கை பார்த்துருவோம். இதில் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு நான் ஆன் ரோட் ப்ரைஸிங் வெளியில்லைன்றதுனால நம்ம டிவிஎஸோட ரைடர் வச்சு பார்ப்போம். நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் மாடல் எவ்வளோ ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 99,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் அதான் அந்த எக்ஸ் கனெக்ட் வேரியன்ட் சொன்னால எக்ஸ் கனெக்ட் இல்லை எக்ஸ் ஸ்மார்ட்னு வரும். அந்த ஒரு கனெக்டிங் வேரியண்ட்டோட பார்த்தோம்னா வச்சுங்களேன் ஒரு 1,08,000 வரைக்கும் வருது. அது எப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் ஓகேவாக எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸிங் தான் என்ன கேட்டிங்கன்னா. சரி, ஓகே. இதில் இருக்க ஃபீச்சர்ஸுக்கு நிச்சயமாக ஒர்த்து தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடல் ஏபிஎஸ் இல்லாதது ஐபிஎஸ் பிரேக்கிங் வச்ச மாடல் பார்க்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஏபிஎஸ் வச்ச மாடலே 99,500 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் நீங்கள் டிவிஎஸோட ரைடர் பேஸ் மாடல் எடுக்கிற ப்ரைஸிங்லேயே நீங்கள் இந்த ஹீரோட டாப் மாடல் எடுத்தலாம். பட் டாப் மாடலுக்கும் டிவிஎஸோட ரைடர் பேஸ் மாடலுக்கும் சேம் லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லா விஷயங்களும் சேம் தான். பட் ஏபிஎஸ் இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயமாகவே நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது 2 பைக்கில் எது உங்களுக்கு ஒரு ஒர்த்தான சாய்ஸாக தெரியுதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you later.